என் இனிய தமிழ் மக்கள், என் இனிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என் வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாளில் வரும் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி இன்று 5வது முறையாக உங்களுடன் பேசுகிறேன். இன்று நான் உங்களுடன் பேசப்போவது மொழி பற்றி. நீங்களே ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து மலைத்து போய்விடுவீர்கள். மொழி என்ற ஒலி மட்டும் நம் மூதாதையர்களால் எழுப்பப்படவில்லை என்றால் இன்று உலகம் எப்படி இருந்திருக்கும்? கல்வி இல்லை, நம் மனிதர்களால் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாது. புத்தகங்கள் இல்லை, நிறைய இல்லைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஆடல் இல்லை, பாடல் இல்லை, திரைப்படங்கள் இல்லை, லேப்டாப் இல்லை, செல்போன்கள் இல்லை. இவ்வளவு இல்லைகள் மொழி என்று ஒன்று இல்லை என்றால் இவ்வளவு இல்லைகள் இல்லை. வாழ்க்கையே நரகமாக இருந்திருக்கும் அல்லவா? மேலும் இந்த மொழி என்பது ஆசிரியையாக நான் விரும்புவது, உங்கள் நலன் கருதி விரும்புவது, ஒருவர் தாய்மொழியை தவிர 2 மொழிகள் கட்டாயம் தெரிந்தே இருக்க வேண்டும் ஒருவருக்கு. ஒன்று ஆங்கிலம். ஆங்கிலம் நன்றாக பேசவும் எழுதவும் தெரிந்தால் நீங்கள் உலகில் எந்த நாட்டிற்கும் உங்களுக்கு உலகில் உள்ள எந்த நாட்டிலும் பணி கிடைக்கும். அதே போல ஹிந்தி எழுதவும் படிக்கவும் தெரியாவிட்டால் கூட பேச மட்டும் தெரிந்திருந்தால் நீங்கள் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் உங்களுக்கு வேலைக்கு செல்ல தயக்கம் இருக்காது. அங்கு கொஞ்சம் சில நண்பர்களை ஏற்படுத்தி கொண்டீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையும் மிகவும் நன்றாகவே இருக்கும். நான் என்ன பார்க்கிறேன் என்றால், இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு திருமணங்களில் ரிசப்ஷன் என்று இரவு சாப்பாடும் பரிமாறும் சாப்பாட்டில் அநேகமாக உணவு வகைகள் வட இந்தியாவை சார்ந்ததாகவே இருக்கிறது. முக்கியமாக புலாவ், சோலே பட்டூரே என்பதெல்லாம் தமிழ் மக்களால் மிகவும் விரும்பி சாப்பிடப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். இது மட்டுமா, வட இந்திய திருமணங்களின் நிகழ்ச்சிகளிலான சங்கீத், மெஹந்தி இவையும் நம் தமிழ் திருமணங்களில் இடம்பெற்றுவிட்டன. ரிசப்ஷன் என்று சாயந்திரம் மணமக்கள் அணிவது வட இந்திய கலாச்சாரமான உடைகளே. எல்லாவற்றிற்கும் மேலாக மற்ற தென்னிந்திய மாநிலங்களை விட தமிழகத்தில் இந்தி படங்கள் வெளியாகும் போது வசூலை அள்ளி கொடுக்கின்றன. இவ்வளவு ஹிந்தியை விரும்பும் நீங்கள் ஏன் அதை கற்றுக்கொள்ள மட்டும் தயங்குகிறீர்கள் என்று நான் யோசித்தேன். எனக்கு கிடைத்த பதில் ஒன்றுதான். நீங்கள் இந்தி மொழியை உச்சரிப்பதற்கு சரியாக வரவில்லை என்பதால் நீங்கள் அதை பேச தயங்குகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நாமாவது இந்தி மொழியை ஓரளவாவது சரியாக பேசிவிடுவோம். ஆனால் வட இந்தியர்களால் நம்முடைய தமிழ் மொழியை கட்டாயம் நம்மை போல் பேச முடியாது. அவர்களால் புகழ், திருப்புகழ், வாழ்த்து, பாலசுப்ரமணியம் போன்ற பல வார்த்தைகளை அவர்களால் பேசவே முடியாது. இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், தயக்கமில்லாமல் தமிழில் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். சில சமயம் எனக்கு சிரிப்பு வந்தாலும் கூட அவர்கள் தமிழில் பேச அவர்களுக்கும் ஆர்வத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். நீங்கள் ஒன்று செய்யலாம். வீட்டிலும் உங்கள் நண்பர்களிடமும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பேசி பழகுங்கள். வீட்டில் உள்ளவர்களும் பேசி பழகினால் வியர் அண்ட் டியர் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பாஷை மொழிகளை பேசுவதில் வல்லவராகி விடுவீர்கள். இன்னும் ஒன்று கூட எனக்கு ஒரு சஜஷன். இப்பொழுதெல்லாம் ஆன்லைன் கோர்ஸில் ஹிந்தி, ஆங்கிலம் இவற்றை தமிழ் மொழி வாயிலாகவே சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சம்மர் ஹாலிடேஸில் 2 மாதங்கள் அந்த மாதிரி கோர்ஸில் சேர்ந்தால் 2 மாதங்களுக்குள் இந்த மொழியை பேசுவதில் ஓரளவான திறமை பெற்று விடுவீர்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு SSLC என்று சொல்லுவார்கள். 11வது வகுப்புடன் பள்ளி படிப்பு முடிந்துவிடும். அதற்கு பிறகு பணம் பழித்த வெகு சிலரே கல்லூரி வாசற்படியை மிதிக்க முடியும். மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? முக்கால்வாசி பேர் அலுவலகங்களில் கிளர்க்காகவோ அக்கௌண்டண்டாகவோ சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு கம்பெனிகளில் எல்லாம் முக்கால்வாசி எழுத்து வடிவம் எல்லாம் எழுதுவதெல்லாம் ஆங்கிலத்திலேயே இருக்கும். அவர்கள் முதலாளிகளும் தன் கீழ் வேலை செய்பவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதையே விரும்புவார்கள். இப்போ நான் படித்திருக்கிறேன் ஒரு குட்டி கதை எனக்கு மிக சிரிப்பாக வந்தது. அதை படித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கம்பெனியில் 2 கிளர்க்கு வேலையில் இருந்தார்கள். அவர்கள் 2 பேருக்கும் ஒரு நாள் வாய் தகராறு வந்தது. ஒரு கிளர்க்கு மற்றவரை பார்த்து சொன்னார்,
ஐ கிளர்க், யூ கிளர்க், I50, U50, ஹூ சே ஹூ ஹியர். உங்களுக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை அல்லவா? அந்த கிளர்க்கு சொன்னதற்கு அர்த்தம், நானும் கிளர்க்கு, நீயும் கிளர்க்கு, உனக்கு 50 ரூபா சம்பளம், எனக்கு 50 ரூபா சொல்லணும், நீ என்ன பெரிய கொம்பனா? நான் எதுக்கு உன் சொன்ன பேச்சை கேட்கணும்? ரொம்ப சிரிப்பாக வருதில்ல? இப்படி ஆங்கிலம் பேசியவர்கள் ஒரே வருடத்திற்குள் ஆங்கிலத்தில் பேசுவதில் திறமை பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அதே போல் நீங்களும் முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாததில்லை, முடிக்கும் உங்களிடம். இனிய உளவாக இன்னாத கூறுதல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் பெருமான் சொன்னார். முடிந்தவரை இனிய சொற்களையே பேசுங்கள். கடும் சொற்களையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசுவதை விட்டுவிடுங்கள். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. வழக்கம் போல் பணம், நேரம், மின்சாரம், தண்ணீர் இவற்றை சிக்கனமாக